எந்த பயனும் இல்ல. கரெக்டா சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன்னு பாட்டு பாடினது கேட்டே சொன்னேன். என்ன கேட்டீங்க? பாட்டு பாடினது கேட்டே சொன்னேன். பாருங்க, இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யாரு எப்படி. குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நீங்க சாரி கேட்கணும், என்கிட்ட கேட்கணும். முடியாது. எனக்கு அவங்க சாரி கேட்கணும். முடியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 24 hours நேத்து சொன்ன மாதிரி இப்போ ஒரு லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீ பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாம் பிளான் தானே சார், ஏதோ பெருசா பண்றீங்க. 4 பேர் இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு சொல்லியாச்சுமா. சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 75 எபிசோட் 76 ஓட ரிவ்யூ தான். நேற்று எபிசோட்ல இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது வினோத் அண்ட் சாண்ட்ரா 2 பேருமே வெளியே வந்து கெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள கெஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுல கனி தெரிஞ்சோ தெரியாமையோ பாப்பா பாடும் பாட்டு அப்படிங்கிற அந்த பாட்டு ஒன்று பாடிட்டாங்க. அதை சாண்ட்ரா பிடிச்சிட்டாங்க, பாப்பான்னு சொல்லிட்டா. அப்ப நமக்கு 2 பாப்பா இருக்கு, அதை இழுத்து தான் பாடிட்டா அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றாங்க. அது கூட பரவாயில்ல, பார்வதி வந்து அம்மாடி தாடினா அம்மான்ட்டா, அப்ப அம்மா எங்க அம்மா பத்தி தான் பாட்டா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை ஆக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த விவேக் சார் காமெடி ஒன்று வரும் தெரியுமா, அக்வாஃபினா இருக்கா, எங்க அக்கா பத்தி பேசுற நீ அப்படிங்கிற மாதிரி பாட்டுல வரக்கூடிய முதல் லைனை பிடிச்சிக்கிட்டு எங்க வீட்டை எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. ஸ்டார்டிங்ல ஏதோ காமெடியா பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சீரியஸா ஒரு குற்றச்சாட்டாவே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால கனி பயங்கரமா டென்ஷன் ஆகி வினோத் கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க என்கிட்ட சாரி கேட்கணுங்க, அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா என்கிட்ட சாரி கேட்கணும் சார், அவங்க சொன்ன வார்த்தைக்கு. அப்ப திவ்யா வந்து வினோத் கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லி கூப்பிடாதீங்க, அவங்கள கூப்பிடுங்க, இங்க வச்சு அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சாண்ட்ராவை எப்படி கூப்பிட்டா வருவாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஷேர் பண்ணாங்க. அப்பவே வினோத் வந்து கூப்பிட்டா எங்கெங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு தான் வெளியவே வந்தாப்ல. வெளியே வந்து சாண்ட்ராவை மட்டும் தனியா கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு காமனா கூப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க, எல்லாரும் வாங்க 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 அப்படிங்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா சாண்ட்ரா அப்பயும் விடலையே. எதுக்கு, என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. இல்லைங்க ஒரு மீட்டிங். என்ன மீட்டிங்கு இல்ல பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி என்னன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன பாடுபடுத்துது பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணீங்களங்க, அந்த பிரச்சனைக்கு தாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஓ அது பிரச்சனை ஆயிடுச்சா, சரி ரைட், இப்போ என்ன உங்களுக்கு நாங்கள் வந்து உட்காரணும், நீங்க எல்லாரும் பேசணும், அதை கேட்கணும், உங்க எல்லாருக்கும் இப்போ நான் தானே டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சுத்தினாலுமே கடத்துல எங்க வந்து நிற்கிறாங்கன்னா பாத்தீங்களா, வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சிம்பதியை கிரியேட் பண்றாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பக்கத்திலே வந்து பிரச்சனை, அவங்க குழந்தைங்க பேர்லாம் எழுதி பக்கத்துல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் சிம்பதி. அதாவது இந்த வீட்டில் இவங்க எதுவுமே பண்ணல, வீட்டில் இருக்க எல்லாருமா சேர்ந்து இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, அம்மாடி ஆத்தாடிக்கும் பாப்பா பாடும் பாட்டுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு ஏமா அந்த மாதிரி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டா பாத்தீங்களா எல்லாருமா சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சிம்பதி வரை கிரியேட் பண்ண வேண்டியது. சரி நான் வந்து உட்காரணும் அவ்வளவுதானே. நான் தான் டார்கெட், கரெக்டா டார்கெட் இல்ல. சரி இதோ வரேன். அண்ட் ஒன்ஸ் எல்லாரும் வந்து சோபால உட்கார்ந்த உடனே கனி வந்து சாண்ட்ரா கேட்ட ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், அந்த பாட்டை உங்க குழந்தைங்களை பார்த்தா பாடினேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க பாடினதை வச்சு தான் சொல்றேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, அது என்ன பாட்டு, அது ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னாங்க. இங்க பாருங்க, இப்பயுமே உங்க குழந்தைய பார்த்தா பாடுனேன்றதை நம்புறீங்கன்னு சொல்லிட்டு ஆமா நம்புறேன்றாங்க. அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீங்க என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க கற்பனை பண்ணி 1008 பேசுவீங்க, உங்க கற்பனைக்கெல்லாம் நான் தான் ஆளான்னு சொல்லிட்டு ஆமா நீங்க தான் ஆளுன்றாங்க. இங்க பாருங்க, இவ்வளவு இடம்லாம் உங்களுக்கு யாருங்க கொடுத்தா, யாரு கொடுத்தா, நானே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நக்கல் நையாண்டி பண்றாங்களாமா. சாண்ட்ரா என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இப்படி பேச பேச குறுக்க பேசி நக்கல் நையாண்டிலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஓவியாக்கு அர்ச்சனாக்கெல்லாம் வந்து பயர் விட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கும் பயங்கரமா பயர் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் வெளியே கழுவி தான் ஊத்துவாங்கன்றதுல இவங்க வெளியே வந்து பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும் போல இருக்கு. குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நீங்க சாரி கேட்கணும், என்கிட்ட கேட்கணும். கனி கேட்கிற எந்த ஒரு கேள்விக்குமே சாண்ட்ரா கிட்ட பதிலே கிடையாது. ஆனா நக்கல் நையாண்டிக்கு மட்டும் குறைச்சலே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க பேச உடனே குறுக்க பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கனி பயங்கரமா டென்ஷன் ஆகி வினோத் கிட்ட அவங்க என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்பவே நக்கலா பேசிட்டு இருக்காங்க. வினோத்துமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாப்ல. நீங்க சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுனாலும் எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. கடைசியா கனி என்ன கேட்டாங்கன்னா, நீங்களும் ஒரு அம்மா தானங்க, நீங்க அடுத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி பாடுவீங்களாங்கன்னு சொல்லி கேட்டா நான் பாட மாட்டேன், ஆனா அடுத்தவங்க யாராச்சும் இந்த மாதிரி பாடுனா கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க என்னங்க சொல்ல வரீங்க, அப்ப நான் ஒரு கேவலமான கேடுகட்ட அம்மான்ற மாதிரி சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கனி கேட்டாலும் அது எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. கடைசியில எப்படி என்ன சொன்னா, அங்க இருந்த யாருக்காச்சும் கனி பாடின பாட்டு தப்பா தோணுச்சான்னு சொல்லி கேட்டா அங்க இருக்கிற எவனுமே வந்து எங்களுக்குலாம் அந்த
மாதிரி தோணவே கிடையாது, அந்த இன்டென்ஷனே எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈவன் அந்த இடத்துல இல்லாத அமித்துக்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சான்னு சொல்லி கேட்டா இது என்னங்க கேள்வி, இது கேவலமா இருக்குங்க, அந்த மாதிரி இன்டென்ஷனே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இல்லாத அந்த மனுஷன் கூட சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு. தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பார்க்கல, நீங்க கேட்டீங்க, அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இல்ல அந்த கனியுமே முடிஞ்ச அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு ஒன்றும் போற போக்குல சொல்லிட்டு போற விஷயம்லாம் கிடையாது. நீங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்ன்றதுக்காக உங்க குழந்தைங்க வரைக்கும் இழுத்து வச்சு பாடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் 2 குழந்தைங்க மேல நான் சத்தியம் பண்றேன், அந்த மாதிரி இன்டென்ஷன்ல நான் பாடவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கடைசி வரைக்கும் நான் அசவே மாட்டேன், நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், நீங்க அந்த இன்டென்ஷன்ல தான் பாடினீங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால நின்று இருக்காங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஆதரை கொடுன்னு எஞ்சி போய் திவ்யா இதை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இடுப்பு கிள்ளி விட்டாங்களா என்னன்னு தெரியல, அவங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஏங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு கத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கமுதி நெஞ்சு கத்தின உடனே திவ்யாக்கும் கமுதினுக்கு ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து கனி ஏங்க எப்பயுமே இதே வேலையாங்க, ஒரு பிரச்சனையை பத்தி பேசும்போது வேற ஒரு பிரச்சனை பண்ணி டைவர்ட் பண்ணிடுறீங்க, டைவர்ட் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ கத்தி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் திவ்யா நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் கத்ததாங்க செய்வேன், இது எங்க இயல்புங்க, இதாங்க என் சுபாவம், நான் அப்படிதாங்க கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருந்தாங்க. கடத்துல வந்து கனி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சாரி கேட்க மாட்டீங்கல்ல, ஆனா நீங்க கேட்பீங்க, உங்களை நான் கேட்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. யாரு கேட்கணுமோ அதை இவங்க கேட்பாங்க, இதை கேட்க வைப்பேன். ஓகேவா? டிஸ்பஸ் கேட்க வைங்க. இவங்க வீராப்பா சவால்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுமே. வந்த உடனே கனி எந்திரிங்க, சாண்ட்ரா கிட்ட அவ்வளவு கத்தி பேசிருக்கீங்க, அவங்க அவ்வளவு மெதுவா பேசும்போது நீங்க கத்தி பேச வேண்டிய அவசியம் என்னமா? இல்ல நீங்க பேசாதீங்க, உட்காருங்க, சாரி கேட்டு உட்காருங்க, அவங்க முதல்ல சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி கனியை கொஞ்சம் கூட பேச விடாம சாண்ட்ரா கிட்ட சாரி மட்டும் சொல்லிட்டு உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தேவையில்லாம ஒருத்தங்க மேல பள்ளி போட்டுட்டு சாரி கூட கேட்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. அப்புறமா பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இந்த கம்பெனில ஒரு மேட்டர் ஒன்று பேசியிருப்பாங்க இல்லையா, நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், நீ தாண்டா வலைய வீசி என்னை சிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை கமருதீன்ட்ட ஜாலியா பேசினாங்க. ஓகே, ஆனா அதே மேட்டரை அப்படியே கொண்டு போய் அமித்துக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை அமித் என்ன பண்ணிட்டாப்ல கமருதீன் முன்னாடியே வச்சு கேட்டுட்டார் போல இருக்கு. உடனே கமருதீனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா யாரா இருந்தாலுமே டென்ஷன் தானே ஆகும். அதாவது நான் பாட்டு இருந்தேன், நீ தான் என்னை வலை வீசி சிக்க வச்சுட்ட அப்படிங்கிறத 2 பேரும் ஜாலியா பேசிக்கிறது ஓகே. அந்த மேட்டரை கொண்டு போய் வீடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்றான்னா அப்ப வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன தோணும், ஓ அப்ப பார்வதியா போய் விழல போல இருக்கு, கமருதீன் தான் பிளான் பண்ணி பார்வதியை விழ வச்சிருக்கான் போல இருக்கு, அப்ப இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க இல்லையா. அதை பார்த்து கமருதீன் டென்ஷன் ஆயிட்டார் போல இருக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பாரு சாதாரணமா சொன்னேன்டி, எனக்கு எப்பயுமே மனசுல தோணுதுலாம் நான் வெளியே சொல்லிடுவேன், அதை அவன் முடிச்சுக்கிறான், இந்த மாதிரி நான் பேசுறது எனக்கே பிரச்சனை ஆயிருது, வேற என்னடி பண்றது, இந்த வீட்ல எல்லாத்தையும் டவுட்ஃபுல்லா தானே பார்க்க வேண்டியதா இருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்குதா இல்லைன்னு சொல்லல, பட் இருந்தாலும் இப்படியும் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, இல்ல நீ பண்ணது எப்படி தெரியுமா இருக்குது, கமருதீன்ட்ட நல்லா பேசிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி திவாகர்ட்ட போய் பின்னாடி பேசினல, அது வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி சாண்ட்ரா கொஞ்சம் ஓப்பனாவே சொல்லி விட்டாங்க. நீ போய் திவாகருக்கு சொல்லும்போது ஒரு டபுள் கேமா உனக்கு ஃபீல் ஆகுதா? அப்படி இருந்தது. ஆக மொத்தம் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்குமே எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றாங்கன்னா, எனக்கு தெரியலப்பா, ஆனா கமருதீன் என்ன யூஸ் பண்ணி ஒரு கேம் பிளே பண்றானோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. ஆனா உண்மையிலே யாரை கரெக்டா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்வதி தான் கமருதீனை பக்காவா யூஸ் பண்ணி அவங்களுடைய கேமை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிருவோமோ அப்படிங்கிற டவுட்டை யாரை வச்சு கிளியர் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமருதீன் வச்சு தான். கமருதீன் அடுத்த வாரம் எங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலடா, நீ தாண்டா சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி பிக் பாஸ் டீமுக்கு இந்த வாரம் எவிக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் கண்டென்ட் கிடையாது பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அடுத்ததா இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது எம்ஆடி ஆத்தாடி டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. 4 பேர்ல ஒரு ஆளுக்கு அவங்க ஃபேமிலியை 24 ஹவர்ஸ் தங்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் பிளேயுமே கமருதீன் வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா கமருதீன் வந்துட்டாங்க. கமருதீன் அதாவது இந்த 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, அதுல எங்க அம்மாவை தங்க வைக்கலான்னு இருக்கேன், ஏன்னா இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா, இதை யூஸ் பண்ணி தான் எங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது கமருதீன் என்ன சொல்லிட்டாப்ல, இங்க பாரு இங்க வச்சு பேசணுன்ற அவசியம் கிடையாது, இது கேம் ஷோ, வெளியே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இல்லடா நீ பேசாத கூட பரவாயில்ல நான் பேசிக்கிறேன்டா, ஏன்னா இந்த டைம் கிடைக்கும் போது எங்க அம்மா கிட்ட பேசணும், பேசி நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசி வரைக்கும் கமருதீன் வந்து இது இங்க வச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது, வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதுக்குமே பார்வதி கமருதீன் கிட்ட நீ வேணா வெறும் ஷோவா பார்க்கலாம், ஆனா நமக்குள்ள நடந்த விஷயத்தை நான் வந்து ஷோவா பார்க்கல, நான் ரொம்ப சீரியஸா தான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை இந்த ஷோக்குள்ள வச்சு தான் நான் கன்வின்ஸே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் முடிச்சுட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து நின்ட்டாங்க. சரி ஓகே சப்போர்ட் பண்றேன், பட் ஆதரே கணிலா இருக்காங்களா, சரி அதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன பார்த்துக்கோ,
4 பேருன்னு வரும்போது நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்றாப்புல. அதாவது அங்க இங்கன்னு சுத்தி கிடைத்துல 4 பேர் ஓட்டிங்னு வரும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வின் பண்ணிடுவேன், எங்க அம்மா தங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடைத்துல கமருதீனை யூஸ் பண்ணி அவங்க அம்மாவை தங்க வைக்கிற வரைக்கும் அந்த கேம் பிளேல கமருதீனை தான் யூஸ் பண்றாங்க. 4 பேர் இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு சொல்லியாச்சுமா. சோ பார்வதி பேசுறது பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கமருதீனுக்கு ரொம்ப பச்சையா தெரியுது இவன் நம்மள யூஸ் பண்ணி தான் இந்த கேம் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த மனுஷன் என்ன பண்றது, இந்த ஷோக்குல வந்து லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்டுருந்தா கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்றேன்ற வரைக்கும் வார்த்தை விட்டாப்ல. அடுத்த வாரம் உங்க அம்மா வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீராப்பாலாம் பேசி வச்சிருக்காப்ல. அதனால சரி ரைட் வெறும் 30 நாள் தான், எப்படியாச்சும் பல்ல கடிச்சு ஓடிட்டு வெளியே போய் ஒரே ஓட்டமா ஓடிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய ரியாக்ஷன்லயே நல்லா தெரியுது. எனக்கு ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி அதான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அண்ட் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் எம்ஆடி ஆத்தடி டீமை கூப்பிட்டு உங்க 4 பேர்ல யாரோட ஃபேமிலி வந்து 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ண போறாங்க அப்படிங்கறத உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் இந்த டிஸ்கஷன் வந்து பயங்கர பரபரப்பா போகும், இது மூலமா பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆளாளுக்கு அவங்க சைடில் இருக்கிறது சொல்ல ஆரம்பிச்சாங்க. கனி வந்து என் ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணாங்கன்னா அது ஒரு வரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த உருட்டை எடுத்து பயங்கரமா உருட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கும் கமருதீனுக்கும் தெரிஞ்சோ தெரியாம பல விஷயங்கள் நடந்து போச்சு. அது எங்க அம்மா வந்தாங்கன்னா 24 நாள் உட்காந்து அதை பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அம்மா வந்தாங்க போனாங்க அப்பாடா நிம்மதி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. 24 நேரம் அம்மாவை தங்க வச்சு அந்த பிரச்சனையை பத்தியே பேசி 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 அம்மாவை இந்த வீட்டுக்குள்ள வச்சு கன்வின்ஸ் பண்ணி தான் வெளியே அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாராச்சும் யோசிப்பாங்களா? இதுவே பயங்கரமான உருட்டா இருக்கா இல்லையா? அந்த அடுத்த ஆதரவை வந்து நான் வெளியே போயிருக்கும் போது எங்க அம்மா வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலமா நிறைய பேஸ் பண்ணாங்க, அதனால எங்க அம்மா வந்து ஸ்டே பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல அவங்க சொன்னாங்க. கமருதீனுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷன் என்ன சொன்னாப்லன்னா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய 2வது அம்மா வந்து எங்க அக்கா தான், எங்க அக்கா ஸ்டே பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி ரைட்டுப்பா உங்க 3 பேர்ல யாருங்கிற மாதிரி நீங்களே பேசி டிசைட் பண்ணிக்கோங்க, நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி கலந்து போயிட்டாப்ல. காலையில பார்வதி கிட்ட ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து சப்போர்ட் பண்ணா அவருக்கே பேக் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் கலந்துக்கிட்டேன், நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவா வாங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. 3 பேர் பேசுங்க நான் போய் சாப்பிட்றேன். இல்ல கமருதீன் நேத்து அந்த கமருதீன் கலந்து போனதுக்கு அப்புறமா 3 பேரும் மாறி மாறி எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. பார்வதிலாம் ஆதரவு உனக்கு 2வது சான்ஸ், நீ வெளியே போய் ஃபேமிலி எல்லாம் பார்த்து வந்திருக்க, நாங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் ஆதரவு தான் அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி ரைட் ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல தான் செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப அமித் வந்து ஒரு பழைய காலத்து மெத்தட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது என்னன்னு சொல்லி பார்த்தா விளக்குமார் குச்சி இருக்கு இல்லையா, அதை 3ஆ உடைச்சு வச்சிருவாராம். அதுல வந்து ஒன்னு வந்து ரொம்ப குட்டியா இருக்குமா, அதை வந்து விரல்ல ஒளிச்சு வச்சு ஆளாளுக்கு ஒன்று எடுக்கணுமா, யாரோட குச்சி வந்து ரொம்ப குட்டி குச்சியா இருக்கோ அவங்க தான் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அதை வச்சதுக்கு அப்புறமா கனி ஒன்று எடுத்துட்டாங்க, பார்வதி ஒன்று எடுத்துட்டாங்க. கடைசியில் ஆதரைக்கு ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. இந்த ஆதரை மீதி இருக்கிறது ஒன்று நீ தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா இருக்கிறதுலே குட்டி அதுதான் அப்படிங்கிறதுனால ஆதரை தான் செலக்டட். ஆதரையுடைய ஃபேமிலி தான் அடுத்த வாரம் வந்து 24 ஸ்டே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்னதான் இந்த டாஸ்க் வந்து ஆதரைக்கு ஃபேவராகவே வந்திருந்தாலும் அடுத்த வாரம் ஆதரையோட ஃபேமிலி தான் 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆதரை முதல்ல வீட்டில் இருக்கணும் இல்லையா. ஒருவேளை ஆதரை இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் கனி இல்லைனா பார்வதி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுல யாரோட ஃபேமிலி செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் ஒருவேளை ஆதரை எவிக்ட் ஆகல வேற யாராச்சும் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆதரைய ஃபேமிலி தான் ஸ்டே பண்ண போறாங்க. பட் மோஸ்ட்லி ஆதரை எவிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனி வந்து விக்ரம் கிட்ட ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க. ஆதரை பேசும்போது கூட எனக்கு பதிலுக்கு எதுவும் சொல்ல முடியல. ஆனா பார்வதி ஒரு ஒன்று உருட்டா பாத்தியா, கமருதீனுக்கு அவளுக்கும் தெரியாம ஒன்று நடந்து போச்சா, அந்த பிரச்சனையை வந்து இங்க வச்சு தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றாள். ஆனா நேத்து வரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நானே கண் கூட பார்க்கத்தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கிளின்னு கிளிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்பக்காக ஒரு இதுவா அது கொண்டு போய் எனக்கு அதுல உடுப்பாடே இல்லை இவங்க சொன்ன காரணங்கள்லாம். ஆக மொத்தம் இந்த சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் பெருசாலாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு பக்கம் நம்ம நடிப்பறிக்கை சாண்ட்ரா வந்து பாத்தீங்களா மொத்த வீடியோ ஒதுக்கி வச்சுட்டாங்க, எல்லாருமா சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க, எப்படிலாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு நீங்க பார்க்கத்தானே சரிங்க. நான் தனிமையில ஒதுங்கி இருக்கேன், இதனாலேயே மக்கள் எல்லாம் சிம்பத்தி ஓட்டல எனக்கு பயங்கரமான ஃபயர்லாம் விட்டு கரெக்டாக என்ன டைட்டில் வின்னர் ஆக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே நம்பிட்டு இருக்காங்களோ. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் பார்வதியும் நான் பாத்தீங்களா கமருதீன் தான் என்ன யூஸ் பண்ணி ஒரு கேம் விளாடுறான், நான் கமருதீனை யூஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கத 50 பேர் நம்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க.
வச்சாங்க. ஆனா இவங்க தான் கமருதீனை யூஸ் பண்ணி எல்லா கேமும் விளையாடுறாங்க அப்படிங்கிறது வெளியிருந்து பார்க்குற மக்களுக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வரைக்கும் பப்பரப்பான்னு தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை சரி பண்ண, நீங்க உங்க சாய்ஸ் அது. அப்புறமா பிக் பாஸ் எல்லாரும் கூட சோபால உட்கார வச்சு இந்த வாரம் முழுக்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண 2 பெஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கனி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர் தான் வந்து சொன்னாங்க. அந்த அதுலயுமே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற வகையில சாண்ட்ரா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல யார் பேரை சொல்றாங்கன்னா அமித் அண்ட் திவ்யா பேரை வந்து சொல்றாங்க. பரவாயில்லையே, திவ்யா பேரை வந்து சாண்ட்ரா சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமித் கூட பேசும்போது சொல்லியிருப்பாங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு வரும்போது பாருங்க எல்லாருமே என் பேர் தான் சொல்லுவாங்க, ஈவன் திவ்யா கூட என் பேர் தான் சொல்லுவா, அன்னைக்கு தான் தெரியும் யார் யார் என்னென்ன குற்றச்சாட்டெல்லாம் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திவ்யா வேணா நான் டார்கெட் பண்ணி ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் பாத்தீங்களா அவ கூட சண்டையாவே இருந்தாலும் பிரச்சனையாவே இருந்தாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவ பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக தான் சொல்றாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் வந்து நான் திவ்யாவை சொல்றேன். ஏன்னா அண்ட் இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்டி அதாரிட்டி டீம் தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அந்த டீம்ல இருக்கிற 4 பேர் தான் தல டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இல்லையா. அண்ட் இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல கனி கமருதீன் இல்லாம வேற யாராச்சும் 2 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா தல டாஸ்க்ல எக்ஸ்ட்ராவா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. பட் கனி அண்ட் கமருதீன் ஆல்ரெடி எம்ஆர்டி அதாரிட்டி டீம்ல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராவா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்கு மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வினோத்துக்கு மட்டும் தான் இருந்துச்சு. பட் அதுக்கும் வச்சாங்க ஆப் பண்ற மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வச்சு விட்டாங்க. கனி வாழ்த்துகள். அப்புறமா இந்த வாரம் முழுக்க ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண அந்த 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாருமே சாண்ட்ரா பேரை தான் வந்து சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா என்னென்ன காரணங்கள்லாம் சொல்ல போறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லையா. இந்த வாரம் முழுக்க சாண்ட்ரா என்னென்ன வேலைகள்லாம் பார்த்து வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் தான் காரணமா வந்து அடுக்க ஆரம்பிச்சாங்க. அது சபரி கொஞ்சம் லைட்டா சிரிச்சிட்டா இருந்ததுக்காக பொட்டி பிடிக்கலாம் எடுத்து போய் வெளியே படுத்தாங்க இல்லையா, அந்த சீனை கிரியேட் பண்ணதுக்காக நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்லிவிட்டாப்ல. அது கனி கிட்ட பாப்பா பாடும் பாட்டு அப்படிங்கிற பாட்டு பாடுறதுக்கு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து கனி மேல வச்சாங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி கனி அண்ட் சுபிக்ஷா இவங்கள நாமினேட் பண்ணி விட்டாங்க. இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு பேசுறதுக்கு முன் வரவும் மாட்டாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா யாரு கிட்ட போயிட்டு இந்த வாரம் என்னதான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லுவாங்க, அதுவும் என்னென்ன ரீசன்லாம் சொல்லுவாங்கன்றதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ. கடத்துல அந்த மனுஷன் அமித்தே வந்து சாண்ட்ராவை தான் வந்து நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அவர் என்ன சொன்னார்னா இந்த வாரம் முழுக்க ரொம்ப டவுனா இருந்தாங்க, பெருசா இதுலயுமே இன்வால்வ்மெண்ட் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு கடத்துல அந்த மனுஷனே சாண்ட்ராவை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேட் பண்ணி விட்டாப்ல. டாஸ்க்ல கூட அவங்க போதுமான அளவுக்கு தான் அவங்க பங்கேற்பு இருந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அமித் வந்து சாண்ட்ரா பேரை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொன்னது கூட அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்குமான்னு தெரியல. பட் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி கன்ஃபார்மா திவ்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரை தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க இல்லையா. ஆனா கடைசில என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதி போயிட்டு திவ்யா பேரை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா போயிட்டு பார்வதி பேரை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லிட்டாங்க, கூடவே வினோத் பேரை சொல்லிட்டாங்க. கடத்துல சாண்ட்ரா எதிர்பார்த்த அந்த விஷயமும் பிம்பிளிக்கு பிலாப்பி ஆகி போச்சு. இந்த வாரத்தோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்வதியை சொல்றேன். சாண்ட்ரா அடுத்தபடியே பாத்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் வினோத் இவங்க 2 பேருக்கு தான் அதிகமான ஓட்டே வந்துச்சு. எஃப்ஜேக்கு பாத்தீங்கன்னா சும்மாவே கத்திக்கிட்டே கிடக்குறான் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் காரணமா சொன்னாங்க. அண்ட் வினோத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது மனுஷன் போய் ஆக்டிவிட்டி ரூம் பக்கத்துல நின்றுப்பாப்ல, அங்கதான் சாங் ஓடிட்டு இருக்கு. ஸோ சாங் கேட்கறதுக்காக தான் அந்த மனுஷன் அங்க போய் நின்றுட்டாரு, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேக்ஸிமம் ஓட் பண்ணிட்டாங்க. ஸோ எஃப்ஜேவா வினோத்தான் சொல்லி பார்க்கும்போது வினோத்துக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால சாண்ட்ரா அண்ட் வினோத் இவங்க 2 பேர் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வார வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு தேர்வான நீங்க 2 பேரும் சிறைக்கு செல்ல வேண்டும். ஆல்ரெடி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல எம்ஆர்டி அதாரிட்டி டீம்ல இருந்த கனி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ தல டாஸ்க்ல எக்ஸ்ட்ராவா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேப்டன் வினோத் மட்டும் தான். கடத்துல அந்த மனுஷனும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்ததுனால அவருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ எம்ஆர்டி அதாரிட்டி டீம்ல இருக்கிற அந்த 4 பேர் கனி கமருதீன் பார்வதி ஆதிரை இவங்க 4 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. எல்லாம் சொல்லியாச்சு. பிக் பாஸ் நானும் சாண்ட்ராவும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அண்ட் என்னதான் எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட சகஜமாவே பேசிக்கிட்டாலும் போன வீக்கெண்ட் எபிசோட்ல அரோரா வந்து எஃப்ஜே போட்டு கொடுத்து அது மூலமா எஃப்ஜே வந்து பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டான் இல்லையா. அந்த காண்டெல்லாம் இன்னுமே மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்து போல இருக்கு. அந்த வன்மத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காட்டிடுறான். இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நிறைய பேர் எஃப்ஜே பேரை சொல்லியிருந்தாலுமே அரோரா சொல்லிட்டாங்களா, உடனே அரோரா கிட்ட போயிட்டு இந்த கடிகார டாஸ்க்லாம் நீ பெருசா என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு அந்த புள்ள என்ன சொல்லிச்சுன்னா, இங்க பாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரை நானே சொல்லிக்க முடியாதுல்ல, அதனால தான் உன் பேரை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புள்ள கூடவே இந்த டான்ஸ் டாஸ்க்ல 2.5 மணி நேரம் ஆட தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நானும் உன்னோட நல்லா தான் ஆடுவேன் புரியுதா, நான் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா, ஆமா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நான் கத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது கூட ஓகே, ஆனா தலையானா என்னென்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றதுலாம் எந்த நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா நீ அதை தானே பண்ற, எனக்கு என்ன தோணுச்சு அதுதான் சொல்ல முடியும், நான் ஒரு கிரிட்டிசிசம் வச்சேன் அப்படின்னா உன்னால அக்செப்டே பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஆமா சரி ஓகே நீ ஒரு கிரிட்டிசிசம் வச்சா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஓகே ஓகே அப்படின்னு ஹட் பண்ணிட்டு போறேன். ஆக மொத்தத்தில் எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று பேசி ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றான். ஆனா எப்பெல்லாம் எஃப்ஜே அரோரா கிட்ட போய் வாய் கொடுக்குறானோ அப்பெல்லாம்
மொக்க மட்டும் தான் வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ. நன்றி. அப்புறமா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல பார்வதியும் திவ்யாவும் மாறி மாறி பேரை சொல்லிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அதை அவங்க ரெண்டு பேரும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேரில் வழக்கமாகவே கைமையாக்குவேன் கத்தி சண்டை போட்டு தானே கிளாரிஃபை பண்ணுவாங்க. பட் ஆச்சரியப்படுற வகையில் இந்த வாட்டி ரெண்டு பேருமே ரொம்ப பொறுமையாக உட்காந்து பேசி கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அதை பார்க்கும்போது நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்வதி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நீ ஒரு கேரக்டர் ரோல் பண்ண பார்த்தியா, அதை கலாய்ச்சி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற வரைக்கும் தான் பார்வதி சொன்னாங்க. உடனே திவ்யா இரு இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் சொல்லியே முடிக்கலையே, நீ எப்படி பதில் சொல்லுவேன்? இல்லை நீ சொல்ல சொன்னா மறந்துடுவேன். நான் ஃபுல்லா சொல்லாத கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி நீ பதில் சொன்னா எப்படி ஆகும்? இல்லை நீ ஃபுல்லா சொன்னா நான் மறந்துட வேண்டிய, அதனால தான் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது கேள்வியே கேட்க விடல, அதுக்குள்ள திவ்யா பதில் சொல்றேன் சொல்லி ஆடிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தா நீ கூட கூட பேசுவோம் பத்தியா, அந்த மாதிரி தான் நீ ஃபுல்லா பேசி முடிச்சா நான் மறந்துடுவேன், அதுதான் முன்னாடியே பதில் சொல்லலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லாம 4 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடத்தில் பார்த்து சரி சொல்லு அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க 1947 அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. நீ ஆரம்பிக்கிறத பார்த்தா ரொம்ப நேரம் பேசுன்ற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உங்ககிட்ட பேச வந்தாலே நீ இப்படி தான் பண்ணுவேன் பாத்தியா, உன் புத்தியை காமிச்சிட்டேன், உன் வேலையை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா சண்டை போடாம கிளாரிபிகேஷன் பண்றாங்களேன்ற மாதிரி பார்த்தேன். ஆரம்பத்தில் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கடைசியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சண்டையை போட்டு முடிச்சு விட்டாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா இந்த வாரத்துடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகிய வினோத் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருமே ஜெயிலில் போட்டு அடைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்க. பட் வினோத்துக்கு ஜெயில் தண்டனை தான் இருக்கிறதுலே பெரிய தண்டனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கிடையாது. சாண்ட்ரா கூட ஜெயிலில் இருந்து சாண்ட்ரா புலம்புறதெல்லாம் பொறுமையா உட்காந்து கேட்கணும் பாத்தீங்களா, அதுதான் வினோத்துக்கு கொடுத்துருக்க அதிகபட்ச தண்டனையே. பள்ளமா இருக்குல்ல. அண்ட் அப்புறமா தலை டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து முடிஞ்சா மிதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்டிவிட்டி ரூம்ல மொத்தம் 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்லையா, கனி, கமருதீன், பார்வதி அண்ட் ஆதிரை. இவங்க 4 பேர் கால்லையுமே 2 பலூன் அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கணுமா, மாறி மாறி மிதிச்சு அவங்களுடைய பலூன் வந்து உடைக்கணுமா. எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல யாரு காலில் மீதி பலூன்ஸ், அதாவது அதிகமான பலூன்ஸ் இருக்குதோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் அடுத்த வாரத்துடைய தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் இதுல அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சப்போர்ட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட்டர் வந்து ப்ரொடெக்ட் மட்டும் தான் பண்ணணும், பலூனை வந்து மிதிக்க விடாம. இவங்க அடுத்தவங்க பலூனை மிதிச்சு உடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. போட்டியாளர்கள் தங்களுக்கான ஒரு சப்போர்ட்டரை தேர்ந்தெடுக்கலாம். இதுல கமருதீன் பாத்தீங்கன்னா சபரியை சப்போர்ட்டரா செலக்ட் பண்ணியிருந்தாப்ல, கனி வந்து விக்ரம செலக்ட் பண்ணியிருந்தாங்க, ஆதிரை வந்து எஃப்ஜே செலக்ட் பண்ணியிருந்தாங்க, பார்வதி வந்து அமிதா வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாப்ல வினோத் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது, பட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதுனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம விக்ரம் வந்து ஆதிரை பார்க்குறாப்புல, ஆதிரை வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை பிளான் பண்ணி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பட் விக்ரம் வந்து வினோத் பேரை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லவும் இல்லை. பட் எதனால அந்த வில்ல சிரிப்பு சிரிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இந்த தலை போட்டியில பங்கெடுத்துக்க மாட்டார். அப்புறமா ஒரு வழியா பிக் பாஸ் வந்து பஜர் அடிச்சு டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணாப்ல. இதுல அமித் வந்து பார்வதியை தூக்கி வச்சுக்கிறேன், அப்ப யாராலையும் உடைக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு பார்வதியை தூக்க ட்ரை பண்ணாப்ல. பார்த்தா கவுந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோடனே அப்படி பேர் ஓடி வந்து மிதி மிதிச்சு பலூன்லாம் உடைச்சு விட்டாங்க. மீதி இருந்தது ஒரே ஒரு பலூன் தான், அந்த பலூன் காத்து இறங்கி போச்சு. காத்து இறங்கின பலூனை எவனாச்சும் உடைக்க முடியுமா? அதை வச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஏமா அந்த காத்து இறங்கி போன பலூன் வச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்டு நீ ஓடுறதுல என்னமா பிரோஜனம் இருக்கு, வெளியே வாமான்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் வரமாட்டேன், பிக் பாஸ் சொன்னாதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடத்துல பிக் பாஸே அதான் காத்து இறங்கிடுச்சுல வாமா வெளியே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டாப்ல. ஸோ போட்ட பிளான் அவங்களுக்கே ரிவர்ட் ஆகி போச்சு, வெளியே வந்துட்டாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து என்ன பண்ணாங்க, எஃப்ஜேவும் தலையில தூக்கி வச்சிருந்தாங்க. அப்போ விக்ரம் என்ன பண்ணிட்டாப்ல, எஃப்ஜே உடைய காலை பிடிச்சி இழுக்கிறாப்ல. இப்போ எஃப்ஜே கீழே விழுந்தா ஆதிரை கீழே விடுவாங்க, அது மாதிரி டமுக்கடின்னு போய் ஆதிரை கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்து எஃப்ஜே பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டான். அண்ட் அந்த சாக்கை யூஸ் பண்ணி ஆதிரை பலூனையும் உடைச்சு விட்டாங்க. ஆதிரை எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ மீதி இருந்தது மொத்தமே 2 பேர் தான், கனி அண்ட் கமருதீன். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. கனிக்கு சப்போர்ட்டரா விக்ரம் இருக்காப்ல, கமருதீனுடைய சப்போர்ட்டரா சபரி இருக்காப்ல. விக்ரம தாண்டி போய் கனியை தோறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது சபரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா விக்ரம சைடுல தூக்கிட்டு போய் லாக் பண்ணிட்டாப்ல. கமருதீன் என்ன பண்ணிட்டாரு, ஈஸியா கனியோட பலூன் வந்து உடைச்சிட்டாரு. ஸோ இந்த டாஸ்க் உடைய வின்னரா கமருதீன் செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துடைய தலையாவும் கமருதீன் செலக்ட் ஆயிட்டாப்ல.
அண்ட் நார்மலாகவே பிசிக்கல் டாஸ்க்னு வந்துச்சுன்னா விக்ரம் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் விளாடுவாப்ல. அதுலேயும் குறிப்பாக இந்த டாஸ்க்லாம் ரொம்ப ஓவர் அக்ரெசிவாக விளாட மாதிரி இருந்துச்சு. அதாவது எஃப்ஜே காலை பிடிச்சி இழுத்தா ஆதிரை கீழே விழுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மனுஷன் காலை பிடிச்சி இழுக்கிறாப்புல. ஆதிரை தொப்புக்கடின்னு கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வச்சா கூட மறுபடியும் காலை பிடிச்சி இழுக்கிறாப்புல. ஒரு வாட்டி தெரிஞ்சிச்சு கீழே விழுந்தாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும்ல, மறுபடியும் பண்றாப்புல. இது எஃப்ஜே கிட்ட மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பல பேர்ட்ட வந்து பண்ணாங்க. எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எஃப்ஜேக்கு ஒரு பக்கம் காலை பிடிச்சி இழுத்து அக்ரெசிவாக விளாடுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல விக்ரம் வந்து எஃப்ஜே பேரை வந்து சொல்லியிருப்பாப்ல, கத்துறான்னு சொல்லிட்டு. அதையுமே மனசுக்குள்ள வச்சுட்டு தான் பேசுறான்றது நல்லாவே தெரியுது. பாசம் வச்சு அதை வச்சு நாடகம் ஆட தெரியுது. இதுல எனக்கு வந்து கத்துறான் வேற, அட்வைஸ் வேற அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்து இந்த கத்துறதுக்குள்ள போட்டு விடுறான். சொல்றேன்ல, நான் கத்துறேன் அது பண்றேன் இது பண்றேனா, நான் ஓப்பனா மூஞ்சிக்கு நல்லா பேசிட்டு போறேன். ஆளை புச்சி இழுக்கிறதுலாம் அவன் ரொம்ப தப்பு. எஃப்ஜே பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு பக்கம் விக்ரமையும் அடிச்சுக்கிறான், இன்னொரு பக்கம் என்ன பத்தி நீ சொல்லிட்டல அதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற பேர்ல நான் கத்துறேன்னு சொன்னா நான் எது வந்தாலும் ஓப்பனா பேசுறேன். உன்ன மாதிரி உத்தம வேஷம்லாம் போட்டு சுத்த மாட்டேன். டாஸ்க்கு மத்த நேரம் உத்தம வேஷம் போடுறல, இப்போ நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். அப்ப அமித்துமே சொல்லிட்டாப்ல, நீ பண்ணது தப்புடா அப்படிங்கிற மாதிரி விக்ரம்கிட்ட சொல்லிட்டாப்ல. விக்ரம் வந்து கனிக்கிட்டுமே நான் பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, கனிமே ஆமா நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ விக்ரமுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஜேவும் விடாம எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளியே போய் வினோத்துக்கிட்ட எல்லாரும் காலி பிடிச்சி இழுத்துட்டாங்க, ஆதிரை கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவர்லாம் பதறாப்புல, இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கடத்துல வந்து கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஆதிரை திவ்யாலாம் என்ன பண்ணாங்கன்னா, விட்டுறா நீ கத்துறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு மறுபடியும் நீ வார்த்தையை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் கூட, நான் வார்த்தையெல்லாம் விடலையே, நடந்து தானே சொல்றேன், அவன் மேல தப்பு இருக்குல்ல அதானே சொல்றேன், மற்ற நேரம் தப்புன்னு சொன்னா வந்து பேசுவான்ல, இப்பயே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கேருந்து விக்ரம் பயங்கர ரோசமா, என்னடா வரமாட்டான் இந்த வரண்டா நான் அப்படிங்கிற வந்தாப்புல. யாரோட மணி வைக்கணும், ஆதிரை உனக்கு சாரி, எஃப்ஜே உனக்கு சாரி, யார் காலில் விழணும் சொல்லுங்க, இப்பவே காலில் விழுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பயங்கரமா எஞ்சி வந்தோடனே கேள்வி கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா எல்லாட்டையும் சாரி கேட்டு உடனே காலில் விழுறதுக்கு ரெடியா இருக்காப்புல. அங்கேருந்து வெளியே போய் வினோத்துக்கிட்ட யார் காலில் விழணும் சொல்லுங்க, இப்பவே காலில் விழுறேன், சாரிங்க நான் பண்ணது தப்புங்கிறது எனக்கே புரியுதுங்க, நான் எங்கேயுமே ஜஸ்டிஃபை பண்ணலங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்புங்க, சாரிங்க ஒரு 5000 வாட்டி சாரி. எவன் காலேஜ் கிடக்குடா உடனே காலில் விழுந்துடுறேன், நான் காலில் விழுந்து சாரி கேட்க கூட ரெடிடா அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவார் போல இருக்கு. சரி நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் உங்ககிட்ட, நான் காலில் கூட வந்து மன்னிப்பு கேட்க அப்பயே எஃப்ஜே விடல, சரி ஓகே இனிமே நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் உடனே சாரி கேட்டுறேன், எல்லாரும் காலில் போய் விழுந்துடுறேன். இந்த மனுஷன் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா, இவருக்கு வந்து இந்த கேம் எல்லாம் பெருசா முக்கியம் கிடையாது, ஒருவேளை இந்த வீக்லி டாஸ்க்ல கூட அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா சுபிக்ஷா வீட்டுல இருந்து வர வைக்கிறது தான் இவர் பண்ணிருப்பாராம். இவர் வந்து பயங்கர செட்டில்டு ஃபேமிலியா, அதனால அடுத்தவங்களை போகவிட்டு ஒரு வேடிக்கை பார்ப்பாரு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட பர்சனலா ஷேர் பண்ண விஷயத்தை வரைக்கும் வெளியே வந்து போட ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஒன்னும் இல்ல, விக்ரம் வந்து கத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பார்த்து சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு வன்மை அந்த மனுஷனுக்குள்ள இருக்குது. அதை வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு எப்படி அரோரா கிட்ட போயிட்டு வம்பு இழுத்தாப்புலையோ அதே மாதிரி விக்ரம் மாட்டினோடனே விக்ரம் வச்சு சிறப்பா செஞ்சு விட்டாப்புல. என்ன தெரியுமா, அவருக்கு இந்த கேம்ல ஜெயிக்கணும் தோக்கணும் எல்லாம் கிடையாது, அவருக்கு என்னன்னா அவருக்கு எல்லாமே இருக்குப்பா, அவர் செட்டில்டுப்பா. அண்ட் வழக்கமா இந்த வீட்டுல யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கனி அரோரெல்லாம் போயிட்டு பயங்கரமா தட்டிலாம் கேட்பாங்க இல்லையா, ஆனா அது அன்பு டீம்னு வந்துச்சுன்னா அது கேட்க மாட்டாங்கன்றது ஊர் அறிஞ்ச விஷயம் தான். எஃப்ஜேவே அன்பு டீம் தான், ஆனா அதே அன்பு டீம்ல இருக்கிற விக்ரமன் நீங்க ஏன் தட்டி கேட்கல அப்படிங்கிற கேள்வியை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் நான் இல்லைன்ற மாதிரி சொல்றான், இது தப்பு இல்லைன்ற மாதிரி சொன்னா நாங்க தட்டி கேட்கலாம், அவனே நான் பண்ணது தப்பு தான் நான் உணர்ந்துட்டேன், எல்லாத்தையும் சாரி கேட்கிறேன், எல்லா காலையும் வில்றன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அவன்கிட்ட போய் நாங்க என்னடா கேட்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இத்தனைக்கு இதை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மனுஷன் வந்து ஆதரவு கிட்ட சாரி கேட்டு இருக்காப்ல. இதுக்கு மேல சாரி தப்புன்னு சொல்லும்போது நான் கூட விக்ரம் இந்த ஸ்ட்ராட்டஜியை வீக்கெண்ட் எபிசோட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் சேதுபதி எப்படி பேசுறாருங்கிறத பொறுத்து தான் விக்ரமுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே இருக்கும். அவருக்கு பாசிட்டிவா பேசினாரா நல்லா கான்ஃபிடென்ட்டா மூஞ்ச வச்சு பாப்பல, அதுவே அவருக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சுன்னு வைங்க மூஞ்ச ஃபர்ஸ்டே சோகமா வச்சு பாப்பல, எழுப்புன உடனே சாரி சார் மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் நடக்காது சார், எப்படி உங்ககிட்ட பேசுறதே தெரியல சார், இது எப்படி மன்னிப்புன்னு கேட்கறது கூட தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பை விதவிதமா கேட்டுருவாப்ல. அதே மாதிரி தான் இப்பயும் ஃபாலோ பண்றாப்ல. அதாவது யாரு மேல தப்புங்கிறத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தாப்ல. அமித் வந்து தானாவே நீ பண்ணது தப்புதான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் கனிட்டு கேட்டு பார்ப்போம் சொல்லி கனிட்டு கேட்டு பார்த்தா கனியுமே தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ரைட், அப்ப வீட்டில் இருக்கிற 50 பேட்டு சாரியும் கிட்டலாம், வீட்டில் இருக்கிற 50 பேர் காலையும் நம்ம விழுந்துடலாம், அப்பனா வீக்கெண்ட் எபிசோடுக்கு எவனும் கொண்டு வர மாட்டாங்க. அதை மீறி வீக்கெண்ட் எபிசோடு கொண்டு வந்தாலும் இவங்க காலையே விழுந்தாச்சு, விஜய் சேது காலில் விழ மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் விழுந்துருவாரு. கேவலமான செயல், கை பட் இந்த சீசன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அடுத்தவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ வீட்டில் இருக்கிற 50 பேருக்கு நல்லா தெரியுது. இப்ப விக்ரம் எல்லாத்தையும் ஜாரி கட்டுறான் பாரு, மன்னிப்பு கட்டுறான் பாரு அப்படிங்கறத வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணது தப்பு, நானும் மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த ஓடாத படத்துக்கு சக்சஸ் மீட்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு எவ்வளவு காமெடியா இருக்கும். அதே மாதிரி தான் பாத்தீங்களா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல 75 டேஸ் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க, வாங்க அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல ஐஸ்கிரீம்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர காமெடியா தான் இருந்துச்சு.
அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நான் நடிப்பறைக்கூடிய கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். பட் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்த கண்டென்ட் தவிர்த்து பெருசாக வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இன்னைக்குள்ள கண்டென்ட் கிடையாது, நேற்று ஆரம்பிச்சு விட்ட கண்டென்ட் தான். அதுக்கப்புறமா பார்வதி, அதாவது கமருதீனை யூஸ் பண்ணி என்னென்ன கேம் பிளே பண்ண முடியுமோ எல்லா வேலையும் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அது இன்க்ளூடிங் கமருதீனுக்குமே நல்லாவே தெரியுது. அடுத்த வாரம் அவங்க ஃபேமிலி வரும்போது என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளே பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ இவங்க என்னென்ன கேம் பிளே எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் சாண்ட்ரா எதிர்பார்த்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க. பட் வினோத்தை தேவையில்லாம போட்டு அடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மனுஷன் பண்ணது ஒரு தப்பு தான். ஆனா அந்த தப்பை பிடிச்சி அந்த மனுஷனை அடிச்சு கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க விடாம பண்ணி விட்டாங்க. அதை பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்ல யதார்த்தமா நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் தேர்ட் டாஸ்க்ல கமருதீன் வின் பண்ணி தலையாயிட்டாப்ல. சோ இந்த வாரம் தப்பிச்சா மட்டும் போதும். அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் அந்த மனுஷன் இந்த வீட்டில் இருந்துடலாம். அது டிக்கெட் ஃபினாலே வர அதுல வின் பண்ணிட்டாருன்னா டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அவரா ஆயிடுவாரு. இதெல்லாம் பார்த்து யார் வயிறு எறிறாங்களோ இல்லையோ, கூடவே சுத்திட்டு இருக்கிற பார்வதிக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியும். எனக்கு முன்னாடி அவன் போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோமே, இவன் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டானே, ஒரு நம்ம வெளியே போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஆள் தான் அவங்க. ஸோ என்ன நடக்க போது, ஏது நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோடு வர. ஸோ விஜய் சேவிக்கிட்ட உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் நியூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து செய்துரும். ஸோ மீதி மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.